வெல்கம் டு பிஎஸ்எஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ரெகோ அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்புடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா லான்ச் ஆகி ஒரு மாதம் கிட்ட ஆகுது. பட் வந்து இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லையா, எந்த டைமில் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணும், இப்போ இந்த ஆப்புடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்புடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து 45 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்குள்ள அமௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1350 ரூபா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிளான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2700 ரூபா பிளான், 46 நாளைக்கு, ஒரு நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 129 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக 5961 ரூபா வருது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளான்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போனஸ் வந்து 120 ரூபா அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் மேனேஜரை நம்ம காண்டாக்ட் பண்ணி ப்ரொசீஜர் என்னமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண தான் செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வைட் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க பேஜ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 லெவல் கமிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ கமிஷன் லெவல்லாம் வந்து நல்லதாக இருக்குது. 4 லெவல் கமிஷனுங்கிற பட்சத்தில் ஆப் வந்து கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரியான ஆப் தான். பட் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கிடையாது. ஏன் சேஃப் கிடையாது அப்படின்னா, இது வந்து இந்த ஆப் வந்து இப்போதைக்கு ப்ரமோஷன் ஸ்டேஜில் இல்லை. ஒரு ஆப்பில் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எப்போ ப்ரமோஷன் ஸ்டேஜில் அந்த ஆப் இருக்குதோ அந்த ஆப்புக்கு வந்து ப்ரமோஷன் தேவை, அதிகமான ஆட்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு அந்த மேனேஜர் நினச்சி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ இன்கம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத மேனேஜர் வந்து அதை கணக்கில் எடுக்காமல் எவ்வளோ ஆட்கள் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத மட்டுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எப்போ வருதோ அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்போ என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணால் அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட என்ன டீட்டெயில்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பு எப்படி வந்து நம்ம ஏன் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஆப் வந்து புதுசாக தான் வந்திருக்கு. இனிமேல் வந்து இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபயரிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். எந்த ஒரு ஆப்னாலும் வந்த உடனே ஃபயரிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஃபயரிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஆப்லேயே நம்ம வந்து ஜாயின்ட்டே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபயரிங் ஸ்டேஜ் இருக்குது இந்த ஆப்பில் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் லிங்க் வாங்கிட்டேன். இப்போ நான் அந்த ஆப் வந்து ஃபயரிங் ஸ்டேஜ் தான், இப்போ இது புது ஆப் தான் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து அதில் போய்க்கோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ரமோஷன் ஸ்டேஜில் உள்ள ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் இருக்காது. அட்லீஸ்ட் 2 டாப்பிக்கு அல்லது அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 அல்லது 4 டாபிக்ஸாவது அடுத்தடுத்த சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லான்ச் பண்ணுற டைம் எதுக்காகனா, அந்த ஆட்களை வந்து உள்ளே இழுக்கணும், அதிகமான ப்ராடக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் அதாவது டபுள் ப்ராஃபிட் இல்லாமல் ட்ரிபிள் ப்ராஃபிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ வந்து அதிகமான அமௌண்ட் வந்து இப்போ 2500 ரூபாய்க்கு வந்து 6000 ரூபாய் கொடுக்குறது அந்த மாதிரியான ஸ்டேஜில் தான் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணவே செய்யணும். இப்போ நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, நான் மினிமமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டாம், யாரையும் இன்வைட்டும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆப் எவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ தூரம் விட்ராவல் மட்டும் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து ப்ரமோஷன் ஸ்டேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லாத்தையுமே சிஸ்டமே மாற்றுவீங்க. ஏன்னா இது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா 20 ரூபா, 50 ரூபா, 3% கூப்பன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டு, அப்புறம் 2% கூப்பன். ஓகேவா? ஸோ இதில் வந்து 600 ரூபா ப்ராடக்ட் வந்து விழாது, மற்றதெல்லாம் வந்து விழும். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2%, 3% விழும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 20 ரூபீஸ் மாதிரி விழும். இந்த ப்ரைஸ் ஸ்டேஜ் அப்படியே மாற்றிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 100, 200 அந்த மாதிரியான ஏதாவது இது கொடுப்பாங்க.
அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த ஆப் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஏன் இப்போ ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் வந்த உடனே அது ஃபயரிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். எதுக்கு ஃபயர் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஃபயர் பண்ணிடுறாங்க. ஃபயர்னால் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகாது ஓகேவா. ஸோ அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆகாது. அப்படி இல்லை நல்லா ஒரு 10 நாள் நல்லா போயிருக்கு, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா ஓப்பன் ஆகாது, இல்லைனா ஒரு 1 வீக் கழிச்சு ஓப்பன் ஆகாது. எப்படியுமே உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும் அது. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக லாஸ் இருக்கக்கூடாது, போட்ட அமௌண்ட்டுக்கு லாஸ் இல்லாமல் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ப்ரமோஷன் ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஓகேவா. ப்ரமோஷன் ஸ்டேஜ் எப்போ வருதோ அப்போ தான் எல்லா டீம் லீடரும் லிங்க் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நானும் லிங்க் கொடுக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் இந்த ஆப் வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஓகேவா.